முதல்லங்க இந்த தேர்தல் பியூரா இருக்கணும்னா வாக்காளர் பட்டியல் பியூரா இருக்கோ இல்லையோங்க, தேர்தல் ப்ராசஸ் பியூரா இருக்கணும் இல்லையா? ரூபாய் போட்டுதானுங்க ரூபாய் எடுக்கிறாங்க. எத்தனை கோடி ரூபாங்க ஒரு எம்எல்ஏ செலவு பண்றாரு? எம்எல்ஏ வேட்பாளர் மனசாட்சியோட தானே பேசணும். 10 கோடி ரூபாய் இல்லாம ஒரு சாமானிய வந்து தேர்தலில் நிக்க முடியுமா அந்த நாட்டுல? 10 கோடி ரூபாய்னா அப்படின்னா அவன் எப்படி எடுப்பான் 10 கோடி ரூபாய? வியாபாரம் ஆயிடுச்சுங்க தேர்தல. நாங்க எங்க காலத்துல எல்லாம் நாங்களே வேலை பார்த்துட்டு நாங்களே வந்து டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் போய் வாக்காளர் பேர் இருக்கா அதெல்லாம் சரி பார்ப்போம். 1965 67 நான் 62 நான் 8வது 10வது படிக்கும் போதே இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் காலேஜுக்கெல்லாம் போன பிறகு பெர்மனண்டா இதுதான் பூத் ஸ்லிப் எழுதுறது நாங்க தான். எந்த விதமான ரெமுனரேஷன் எதுவுமே இல்லாம ஒரு கட்சி சித்தாந்தம் இந்த அடிப்படையில் வேலை பார்த்தோம். காங்கிரஸ் நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்த்தாங்க. திமுக நண்பர்கள் இருந்தாங்க, திமுகவுக்கு வேலை பார்த்தாங்க. காலப்போக்கில் இது வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. ஆனா அதை தடுக்க முடியுமா முடியாதாங்கிறதா என் கேள்வி. மனசு இருந்தா தடுக்க முடியுமா முடியாதா?